மொழி செம்மொழி என்பதை போற்ற வந்திருக்கிறோம். தமிழை போற்றுகிறோம், தமிழை வணங்குகிறோம். தமிழ் மக்களை நாங்கள் எப்பொழுதும் இந்த நாட்டிற்கு துணையாக இருக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறேன். இங்கு நாங்கள் வந்திருப்பது யாரையும் கண்டிக்கவில்லை, கண்டிப்பதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை. உண்மையை உறக்க சொல்ல வந்திருக்கிறோம். உண்மையை உண்மையாக சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம். மிஷனரிமார்கள் அவர்கள் அவரவர் தாய்மொழியில் புலமை பெற்றவர்கள். இங்கு வந்த மிஷனரிமார்கள் எல்லாரும் அவர் மொழியிலே புலமை பெற்றவர்கள். தமிழ் மொழியில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர்கள் இந்த மாபெரும் மிஷனரிமார்கள். சீர்திருத்தம் என்று சொன்னால் ஒரு சிலருக்கு பயம். ஆனால் இந்த மிஷனரிமார்கள் தமிழிலே சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர்கள். குறில் நெடிலை கற்றுக் கொடுத்தவர்கள் தான் இந்த மிஷனரிமார்கள். வீரமா முனிவர் ஒருவர் இருந்தார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் நெடில் வடிவத்தையும் குறில் நெடியையும் இந்த மொழிக்கு அன்பளிப்பாக கொடுத்தவர் தான் வீரமாமுனிவர். தமிழை போற்றினார், தமிழை அவர் வளர்த்தவர், தமிழ் பண்பாட்டை அவர் வணங்கினவர். அண்டினி பாதிரியார் 1576ஆம் ஆண்டு தம்பிரான் வணக்கம் என்னையா இது? இவர்கள் எல்லாமே தமிழை போற்றி வணங்கினவர்கள், பாதுகாத்தவர்கள். சீகன்பாளையர்கள் தரங்கம்பாடியிலே முதல் காகித தொழிற்சாலையை நிறுவினார். பாருங்கள், அவர் என்ன செய்தார்? ஒரு மாபெரும் புரட்சி. சாதாரண மக்களுக்கு கல்வி. இந்த காகித தொழிற்சாலையை நிறுவனத்தின் வழியாக அடித்தட்டு மக்கள் படிக்க அவர்கள் உற்சாகம் கொடுத்தார்கள், படிப்புக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வீரமாமுனிவர் முதலில் சதுர அகராதியை உருவாக்கினவர். என்ன மாபெரும் பணி, தமிழ் பணி. திராவிடம் என்ற சொல்லை கொடுத்தவர் மிஷனரிமார்கள். இன்றைக்கு திராவிட மாடலுக்கு சல்யூட். திராவிடம் என்கின்ற இந்த மாபெரும் சொல்லை கற்றுக் கொடுத்தவர்கள் இந்த மிஷனரிமார்கள். பேராயர் கால்டுவெல் அவர்கள் முதலில் இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி திராவிட மொழி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திராவிடம் என்று சொன்னாலே ஒரு சிலருக்கு அலர்ஜி வருகிறது. இங்கு நாங்கள் கண்டிக்க வரவில்லை, உண்மையை உறக்க சொல்லுகிறோம். பழங்குடி மக்களோடு வாழ்ந்தவர்கள் தான் இந்த மிஷனரிமார்கள். அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வுரிமை கொடுத்தவர்கள் தான் இந்த மிஷனரிமார்கள். இவர்களிலே போற்றத்தக்கவர்கள் இங்கு 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் ரெவரண்ட் டாக்டர் பிஷப் ராபர்ட் கால்டுவெல். அயர்லாந்திலே 1814ஆம் ஆண்டிலே பிறந்தவர். யோசித்து பாருங்கள், இங்கிருந்து நாம் சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடக்க முடியுமா? இந்த மாபெரும் தலைவர் அவர்கள் 400 மைல் நடந்திருக்கிறார். திருநெல்வேலி மண்ணுக்கு அவர் புண்ணியத்தை சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு திருநெல்வேலி இல்லை என்று சொன்னால், தூத்துக்குடி இல்லை என்று சொன்னால், கன்னியாகுமரி இல்லை என்று சொன்னால், வேலூருக்கு கல்வி இல்லை. இப்படிப்பட்ட மக்களை தேடி சென்றவர் தான் இவர். இவர் யார் செய்தார்? என்ன செய்தார்? ரொம்ப பேசாதீங்க. தெருக்களை சுத்தம் செய்தார், சாலை வசதிகளை ஏற்படுத்தினார், சாலை ஓரத்திலே மரங்களை நடத்தார். பாருங்க, எந்த காலத்தில் அவர் சுற்றுச்சூழலை பாதுகாத்திருக்கிறார். இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்தவர்கள் தான் இந்த மிஷனரிமார்கள். எதற்காக மரங்களை வெட்டி வைத்தார்கள்? மக்கள் உணவெடுக்க வேண்டும், பழங்களை சாப்பிட வேண்டும். இந்த மண்ணை யாரும் புண்படுத்த முடியாது. கிணறுகளை தோண்டி இருக்கிறார்கள், தண்ணீரை கொடுத்திருக்கிறார்கள். ரைட் டு லைஃப், ரைட் டு வாட்டர், இவை எல்லாம் இந்த மிஷனரிமார்கள் கொடுத்தது. அதே போல ஜியு போப் அவர்கள் திருவாசகத்தையும் சிவஞான போதகம் ஆகிய இந்து சமய நூல்களை, நாங்கள் இந்து சமய நூல்களை வணங்குகிறோம். அதில் உண்மை இருந்தால் அதற்கு சலுகை கொடுக்கிறோம். இவர்கள் இந்த ஜியு போப் அவர்கள் திருவாசகத்தையும் சிவஞான போதகத்தையும் ஆங்கில மொழியிலே மொழிபெயர்த்து உலகத்திற்கு அறிவித்தவர். இந்த 2 தலைவர்களும் இந்து மதத்தை பரப்பினவர்கள் என்று சொல்லி இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருந்தே
தெரிகிறது. கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் இந்து சமய நூல்களை மொழிபெயர்த்து உலகிற்கு கற்றுக் கொடுக்கிறார். தமிழர்கள் நம்முடைய பண்பாட்டு யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற உயர்ந்த உள்ளத்தை காட்டுகிறவர்கள் தான் நாம் எல்லாம். திருக்குறள், நாலடியார் போன்ற பழந்தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகத்திற்கு ஒழுக்கத்தையும் நீதியையும் கற்பித்தவர்கள் இந்த மாபெரும் தலைவர்கள். நீதி, நியாயம், ஒழுக்கத்தை கண்டு கொடுத்தவர் தான் அவர்கள். தமிழ் இலக்கணத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி வெளியிட்டவர். தமிழ் இலக்கணத்தை ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டவர். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு பேராசிரியராக கூட பணிபுரிந்திருக்கிறார். தமிழ் செய்யுள்களை பலவற்றை திரட்டி தமிழ் செய்யுள் கலம்பரம் என்ற நூலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்களை குறித்து உண்மை சொல்லதான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம், தவிர யாரையும் கண்டிக்க வந்ததில்லை. இங்கு மிக சிறப்புக்குரிய மரியாதைக்குரிய பொது காரியதர்சி அவர்கள் நம்மை அழைத்திருக்கிறார். அட்வொகேட் பெர்னாண்டஸ் சத்யநாதன் அவர்களுக்கு குரலை தட்டி நன்றி சொல்லுவோம். நம்முடைய மாடரேட்டர் இன்சார்ஜ் ரூபன் மார்க் தண்ணினாரு ఆయన ఉంటారు. మనకు చాలా సంతోషంగా ఉన్నది. அவர்களை கூட நாம் எல்லாரும் வணங்குவோம். இங்கிருக்கிற பேராயர்கள் கன்னியாகுமரி அசத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பேராயர் இல்லையா செல்லையா பிஷப் அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். திருநெல்வேலியிலே ஒரு பெரிய பாடத்தை 2 நாட்களுக்கு முன்பாக தெரிவித்த பாரதிதாஸ் பேராயர் அவர்கள், அண்ணன் சந்திரசேகர் திருச்சி என்றால் அவர் திருச்சி தலைவர் அவர்கள் இங்க இருக்கிறார்கள். அவர் மலை